ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் சீட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதுக்கு நம்ம நிறைய ரீசன்ஸ் சொன்னாலும் காமனாக சில ரீசன்ஸ் இருக்குது. அந்த ரீசன் என்ன, நீங்கள் இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அவேர்னஸாக இருக்கும். முக்கியமாக உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் சீட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதற்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ மட்டும்தான் இது. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் கப்புள்ஸ்கிட்ட சீட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நார்மலைஸ் பண்ணப்பட்டுருச்சு. முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனில் சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னது அவங்க சீட் பண்ணிட்டாங்களா என்னையா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா சீட் பண்ணிட்டாங்களா ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகி வேறு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பாருங்கள் அப்படிங்கிற அளவுக்கு சீட்டிங் அப்படிங்கிறது ஒரு நார்மலைஸ் பண்ணப்பட்ட விஷயமாக மாறிடுச்சு. இது ஒரு நல்ல விஷயமா அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விஷயம் கிடையாது. இது ரொம்ப ஒரு டாக்ஸிக்கான விஷயம். சீட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்தளவுக்கு சீட் பண்ணுறவங்களுடைய மென்டாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க இன்னொரு நல்ல பார்ட்னரே கிடைச்சாலும் அவங்களால அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டேபிளாக இருக்க முடியாது. அதே மாதிரி ஏமாந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய மென்டாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா என்டையராக டெஸ்ட்ராய் ஆயிரும். அவங்களுக்கு யார் மேலேயும் நம்பிக்கை வராது. ஸோ சீட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் சீட் பண்ணுறவங்களையும் அஃபெக்ட் பண்ணும், அங்கே ஏமாந்தவங்களையும் அஃபெக்ட் பண்ணும். அதை எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. சீட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப நல்லா அந்த கப்பலை கேர் பண்ணணுமா அப்படின்னா அதுதான் இங்கே பிரச்சனையே ஆகும். இன்றைக்கி இருக்கிற இந்த சூழ்நிலையில் பவுண்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ரொம்ப நல்லா கேர் பண்ணாலும் அந்த இடத்துல சீட்டிங் நடக்க தான் செய்யும். நீங்கள் அவங்கள கேரிங்கே பண்ணலை அப்படின்னா கூட அந்த இடத்துல சீட்டிங் நடக்க தான் செய்யும். ஸோ பவுண்ட்ரி அப்படிங்கிறது முக்கியம். எந்த இடத்துல கேர் பண்ணணும், எந்த இடத்துல கேர் பண்ணாமல் அவங்கள மிஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ட்ரிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த சைக்காலஜி உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அப்படி புரியலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பார்ட்னர் உங்களை சீட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா நீங்களே உங்கள் பார்ட்னரை சீட் பண்ணுவீங்க. சீட்டிங்குக்கு பேஸே என்ன அப்படின்னா அன்சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீல் தான். அது ஃபிசிக்கலாக இருக்கலாம், இல்லை எமோஷனலாக இருக்கலாம். ஸோ ஒரு பார்ட்னர்கிட்ட இன்னொருத்தருக்கு அன்சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீல் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல சீட்டிங் நடக்க தான் செய்யும். அது என்னைக்கே இருந்தாலும் அந்த இடத்துல சீட்டிங் நடக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீலை கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பார்ட்னருக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஆனால் நிறைய பேர் இதில் தெளிவாகவே இருக்கிறது கிடையாது. அவங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை போய் டம்ப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணவே மாட்டாங்க. இதுக்கு நம்ம சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா ஹை லெவல் ஆஃப் டோபமைன் ஹிட் தான் இந்த சீட்டிங்க்கு முக்கியமான பேஸாக இருக்குது. ஒரு சில பார்ட்னர் கூட நீங்கள் பேசும்பொழுது ரொம்ப ஹையான ஹாப்பியான ஒரு ஃபீலை கொடுக்கும். ஒரு சில பேர்கிட்ட பேசணும்னு நினச்சாவே எரிச்சல் வரும். இதுக்கு காரணம் அந்த டோபமைனோட லெவல்ஸ் உங்களுடைய பிரெயினில் சுரக்கிறது தான். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத பேசுவாங்க. அதனாலேயே அவங்க கூட திரும்ப பேசணும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி ஃபீல் வரும். அதனாலேயே தன்னோட பார்ட்னர் தன்னை நல்லா வச்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னொருத்தர் கூட பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர், அதாவது அந்த சீட்டிங்கில் இருக்கிறாங்களா அந்த பார்ட்னர் இல்லாமல் உங்களுடைய லைஃபே இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு கூட உங்கள் நிலைமை மாறலாம். சீட்டிங்க்கு பொதுவான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா எமோஷ்னலி ஒரு சிலர் அலோனாக இருக்காங்க. அவங்க எமோஷ்னலி லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமில் யாரோ ஒருத்தர் அவங்களோட எமோஷனோட கனெக்ட் ஆகி அவங்கள ஹாப்பியாக மாற்றுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேலே இன்ட்ரெஸ்ட் வரத்தான் செய்யும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பணம் அப்படிங்கிற விஷயம் முக்கியம்தான். அதை தாண்டி எமோஷனல் கனெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க பார்ட்னர் என்ன நினைக்கிறாங்க, எதுக்காக அழுகுறாங்க, அவங்களுடைய திங்கிங் என்னவாக இருக்குது, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்குது. ஸோ அதுக்கு அந்த ஃப்ரீக்வன்சியை நீங்கள் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணணும். அதுக்காக மொத்தமாகவே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஒரு சில சின்ன விஷயங்கள் தான் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சிக்ரோனைஸ் ஆக ஆரம்பிக்கும். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா விஷயத்தையும் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்காத ஒரு விஷயம். ஒரு பொண்ணோட எல்லா எமோஷ்னல் எக்ஸ்பெக்டேஷனையும் உங்களால் ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. அது ஒரு ரொம்ப ஒரு ரேரான ஈவெண்ட். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய 100ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 65% ஆஃப் பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புக்காகலாம் சீட் பண்ணுறது கிடையாது, எமோஷனல் ரிலேஷன்ஷிப்புக்காக தான் சீட் பண்ணுறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா என் கூட பேசிக்கிட்டு இருந்தால் மட்டும் போதும் அப்படின்வாங்க, ஃபிசிக்கலாக தொடக்கூட விட மாட்டாங்க. பட் இது சீட்டிங்கில் வராதா அப்படின்னா கண்டிப்பாக சீட்டிங்கில் தான் வரும். நீங்கள் உங்கள் பார்ட்னரை எமோஷனலாக ஏமாத்துனீங்க அப்படின்னா கூட அது சீட்டிங் தான். நம்பர் 2, ஃபிசிக்கல் நீட்.
நிறைய ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு கப்புள்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஓவர் த டைம் பீரியடில் அவங்க 2 பேருக்கு நடுவில் ஃபிசிக்கல் இன்டிமசி கம்மியாகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணும் அந்த பையனும் ஃபிசிக்கல் நீடுக்காக இன்னொரு பார்ட்னரை தேட தான் செய்வாங்க. இது வந்து ஒரு நேச்சரான விஷயம். ஸோ உங்களுக்கு ப்ராப்பரான அவேர்னஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஏஜுக்கு மேலே நமக்கு எதுக்கு ஃபிசிக்கல் இன்டிமசி அப்படின்லாம் நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய ஃபிசிக்கல் பாடியை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆசை இருக்குது அப்படின்னா யூ கேன் டூ இட், நோ இஷ்யூ. அதை விட்டுட்டு நீங்கள் பண்ணாமல் இந்த சொசைட்டிக்காக சில விஷயங்களை நீங்கள் தள்ளி வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பார்ட்னர் சீட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் போய் ட்ரெடிஷ்னல், அதாவது ஒழுக்கமாக இருக்கணும், அதெல்லாம் தெரியாது அந்த இடத்துல. ஸோ இது வந்து ரியாலிட்டி. இதை நிறைய பேர் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. பட் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறதான் மீனிங். ஸோ ஃபிசிக்கலாகவும் இந்த உலகத்தில் நிறைய சீட்டிங் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்பர் 3, வெஸ்டர்ன் கல்ச்சர். இன்றைக்கி இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, ஒரே ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் அப்படின்னா அது ட்ரெண்டு கிடையாது, மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்னு நிறைய டேர்ம்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களெல்லாமேவும் அதாவது ஃபேமஸான ஒரு ரிலேஷன்ஷிப் கோச் ஜோர்டன் பீட்டர்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சைக்கோபாத் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதாவது ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸுக்காக நீ ஒரு விஷயத்தை பண்ணுறான் அப்படின்னா அவனை சைக்கோபாத் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது வந்து சயின்டிஃபிக்கான ஒரு வேர்ட்ஸ். ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நீ மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க அப்படின்னா கண்டிப்பாக நீ சைக்கோபாத்தாக தான் இருக்க முடியும். உனக்கு பார்த்தா அப்படின்னா லாங் டேர்மில் கிடைக்கிற ஹாப்பினஸ் வந்து எப்போயுமே ஃபுல்ஃபில் கொடுக்காது. ஒன்றால் லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் கிடையாது, லைஃப்லேயே ஒன்றால் ஹாப்பியாக இருக்க முடியாது அப்படின்னு ஃபேமஸான ரிலேஷன்ஷிப் கோச் ஜார்டன் பீட்டர்சன் சொல்கிறாரு. ஸோ கொஞ்சமாவது சென்ஸோடு நடந்துக்கோங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா கண்டிப்பாக லாங் டேர்மில் இருக்கணும். இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கே முடியுது அப்படின்னா அதுக்கு பேர் ரிலேஷன்ஷிப் கிடையாது, வேறு. நம்பர் 4, சுச்சுவேஷன். சில மேரேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையன் வந்து மேரேஜ் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குடிச்சிட்டு ஃபேமிலி ஒழுங்காக மெயின்டைன் பண்ண மாட்டான். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு பேசிக் நீடுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த டைமில் யாராவது அந்த பொண்ணோட சின்ன பேசிக் நீட், அதாவது அந்த ஃபேமிலி நடத்துறதுக்கே ஃபினான்ஷியாக யாரோ ஒருத்தர் வந்து வர்றான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல சீட்டிங் நடக்க தான் செய்யுது. இதை நான் வந்து ரைட் அப்படின்னு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணலை. ஆனால் அந்த பொண்ணு வந்து அந்த இடத்துல சில சமயங்களை பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சே தான் சீட் பண்ணுவாங்க. ஏன்னா வேறு வழி இருக்காது. அந்த ஃபினான்ஸ் கொடுக்குறவனும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கோணத்தில் தான் கொடுப்பான். எவனும் வாழ்க்கை கொடுக்கணும் அப்படிங்கிற கோணத்தில் எல்லாம் கொடுக்க மாட்டான். இதுதான் நிறைய இடங்களில் நடக்குது. ஓவர் டைம் பீரியடில் ஃபினான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எமோஷனல் கனெக்ஷனாக மாறும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக க்ரைமில் தான் போய் முடியும். இதை பொண்ணுங்க தான் பண்ணுறாங்களா அப்படின்னா பசங்களுமே பண்ணுறாங்க. சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு ரொம்ப டாமினேட்டாக இருப்பாங்க, அந்த பையனை மதிக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையனுக்கு கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயோ ஒரு இடத்துல கிடைக்க தான் போகுது. அவன் சீட் பண்ண தான் செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க நிறைய பேர். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதாவது உங்களுடைய பார்ட்னரை வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண தெரியணும். அப்படி பண்ண தெரியல அப்படின்னா 2 பேருமே ப்ராப்பரான லீகல் சிஸ்டமில் பிரியணும். அப்படி பிரியாமல் நீங்கள் போய் சீட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு நாள் ட்ரபுளாக மாறி நிற்கும். இல்லை அப்படின்னா உங்களுடைய லைஃப்பை நீங்கள் தொலைச்சிருப்பீங்க, இல்லை உங்களுடைய ஃபினான்ஸை தொலைச்சிருப்பீங்க. இதை தாண்டி உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை வந்து தொலைச்சி நின்றுக்கிட்டு இருப்பீங்க. என்னடா இது அப்படின்னு லேட்டராக நீங்கள் யோசிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் ரியாலிட்டி. ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். சீட்டிங் அப்படிங்கிறது கொக்கைன் மாதிரி. ஆரம்பத்தில் கன்சம்ஷன் பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல பயங்கரமான ஒரு கிக்கை கொடுத்தாலும் ஓவர் த டைம் பீரியடில் நீங்கள் அதுக்கு அடிமையாயிருவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளேருந்து உங்களால் வெளியே வரவே முடியாது. அது பேரையே நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னாலும் அதுக்கு ரொம்ப 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 நீங்கள் எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் அதுக்குள்ளேருந்து வெளியே வர முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அவேர்னஸை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி அவேர்னஸை கொடுத்துருந்துச்சு அப்படின்னா வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வியூவர்ஸ் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.